ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக மசாலா பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே மசாலா அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி இலைகள் சேர்த்து நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கூடவே 4-5 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதையே சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால மீனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால மீன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறனால மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வரும். மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மீனோட எல்லா பக்கத்துலேயும் மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மசாலாவில் கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் புதினா இலைகள் சேர்த்து அரைச்சிருக்கோம். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்லா மீன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். மசாலா எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சு செய்யும்போது தான் மீனில் நல்ல மசாலா ஒட்டி பிடிச்சிருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆகியிருக்கு. நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம மீனை உள்ளே சேர்த்துடலாம். மீன் பொரித்து எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலும் நமக்கு மசாலா எண்ணெயில் பிரிஞ்சே போகாது. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே மீன்லேயே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சே போகலை. இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரொம்பவே மொறுமொறுன்னு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்லேயே மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.